श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीकुपनार्यवरदेशिकपुत्ररत्नं श्रीवेङ्कटार्यसमवाप्तरगस्य जातं श्रीनिवाससूरिचरणौ शरणं प्रपद्ये। रामानुजपदाम्भोजसंश्रितं गुणवारिधिं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्भोरुहद्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய பரம கருணையினாலே புத்தூர் சுவாமி கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் சுதர்சனர் என்னை எல்லாராலேயும் புகழப்படக்கூடியவர், மகானுபாவர். அவரை பற்றி பேசணும்னு சொன்னால் அதற்கு முதல்ல யோக்கியதை வேணும். அப்படி யோக்கியதை இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவருடைய சதமானோத்சவத்திலே அவர் செய்திருக்கக்கூடிய கைங்கரியங்கள், அதை பற்றி நாம் வாயார சொல்லி அனுபவிக்க வேணும். அவருடைய இந்த சதமானோத்சவ ஸ்மாரகமாக விஷ்ணு பரத்வ மாநாடு என்பதை ஏற்படுத்தி எம்பெருமானுடைய பரத்வ குணத்தை அனுபவிக்கும்படியான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பிலே அடியேனுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு. விஷ்ணு பரத்வ மாநாடுன்னு சொல்லணுமா, பரத்வ மாநாடுன்னே சொல்லலாமே? ஏன்னா பரத்வம் உடையவன் அவனுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. இந்த விஷ்ணு சப்தத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நிறைய சாஸ்திரங்களில் விசாரிக்கப்படுறது. பகவான்னு சொன்னால் ஸ்ரீமன் நாராயணனைத்தான் குறிக்கும். மற்ற பேரை பகவான்னு சொல்லணும்னா அவள் பேரை சேர்த்துக்கணும். சிவோ பகவான், சிவனை சொல்லணும். பகவான்கிற சப்தத்தினால் சொல்லணும்னா சிவசப்தத்தை சேர்த்துக்கணும். அதே மாதிரி பாகவதம்னு சொன்னால் ஸ்ரீ கண்ணனுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய சரித்திரத்துக்கு தான் ஸ்ரீபாகவதம்னு பேர். மற்ற பேருடைய சரித்திரம் அவள் பேரை சேர்த்து சொல்லணும். தேவி பாகவதம், பாகவதம்னு சொன்னாக்கா இவனுடைய பெருமை தான். அந்த மாதிரியாக பரத்வம்னு சொன்னால், இப்போ சகஸ்ரநாமம்னு சொல்கிறோம். இப்போ தான் எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்கிறா. பிராச்சீனமாக சகஸ்ரநாமம் தான் சொல்லுவாள். சகஸ்ரநாமம்னு சொன்னால் கண்ணன் அருளி செய்த அந்த ஸ்தோத்திரத்துக்கு தான் சகஸ்ரநாமம்னு பேர். மற்ற பேருடைய சகஸ்ரநாமத்துக்கெல்லாம் அவள் பேரை சேர்த்துக்கணும். அதுபோல பரத்வம்னு சொன்னால் அது ஸ்ரீமன் நாராயணுடைய மேன்மையைத்தான் குறிக்கும். அதனால் அவனுடைய பேரை இங்கே சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சேர்த்ததுனால தவறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அடியனுக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணித்து அதை இங்கே
விண்ணப்பித்தேன். இப்போது இந்த பரத்வம் அதை பற்றி எதுக்காக நாம் அறியணும்? இதுக்கு ஒரு மாநாடு தேவையா? என்னால் நாமெல்லாம் நம்முடைய நிலைமையை மறந்து கிடக்கிறோம். எதுக்காக நமக்கு இந்த சரீரம் கிடச்சிருக்கு? என்னால் சாஸ்திரம் சொல்கிறது, விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும். எத்தனையோ சரீரங்கள் நமக்கு கிடைக்கிறது. எதுக்காக? இந்த உலகத்திலே நாம் பிறந்து இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பதற்காகவா? என்னால் கிடையாது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வது என்னால் இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன? சேஷத்துவமே ஆத்மாவுக்கு ஸ்வரூபம். அடிமைப்பட்டது தான் இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபமே ஒழிய சுவாதந்திரியம் கிடையாது. யாருக்கு அடிமைப்பட்டது? பரமாத்மாவுக்கு அடிமைப்பட்டது. அப்போ அந்த பரமாத்மா யார்? இதை விசாரம் பண்ணி அவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேணும். அவனுடைய சொத்தை அவனிடத்திலே ஒப்படைக்க வேணும். அப்போது அதெல்லாம் நாம் மறந்து கிடக்கிறோம். அதை நினைவுபடுத்தி அதை அர்த்தங்களையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் சாஸ்திரங்களெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் ரெண்டு விதமாக பார்க்கப்படுறது. நித்திய விபூதி, லீலா விபூதி. நித்திய விபூதியிலே எம்பெருமான் அளவில்லாத ஆனந்தத்தை நித்தியசூரிகளோடும் முக்தாத்மாக்களோடும் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு அந்த அனுபவம் பூர்த்தி ஆகலை. ஏன் பூர்த்தி ஆகலை? அந்த அனுபவமாக இல்லை. எதனாலே இல்லை என்று சொன்னால், அவனுடைய இன்னொரு சொத்தானது லீலா விபூதின்னு சொல்லப்படுறது இந்த சம்சார மண்டலம். இங்கே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் இவர்கள் அத்தனை பேரும் இந்த சம்சாரத்திலேருந்து விடுபட்டு பரமபதத்தை அடையணும். அந்த பரமபதத்தை அடைந்து அந்த பரமபதநாதனை அனுபவித்து ஆனந்திக்கணும். அவனோடே கூட வேணும். அப்படி இவர்களும் கூடினால்தான் அவனுடைய அனுபவம் பூர்த்தி ஆகிறது. இல்லைன்னு சொன்னால் அந்த அனுபவம் பூர்த்தி ஆகிறதில்லை. இதைத்தான் சுவாமி புள்ளலோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே ஆச்சரியமாக அருளி செய்கிறார். திரிபாத் விபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவா நிற்க அது உண்டது உருக்காட்டாதே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பிதிருஹிருதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளங்குடி போய். அதனாலே சம்சாரிகளான நம்மை பிரிந்து இருக்கிறதுனாலே அவனுடைய ஆற்றாமை அவனால் தரிக்க முடியலை. நம்மளோட எப்போ சேருவோம்னு அவன் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறான். நாமோ என்ன நினைக்கிறோம்? அவனுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தத்தை மறந்து கிடக்கிறோம். சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவு மின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடா. அவனையும் நம்மளையும் மறந்தோம், அவனையும் மறந்தோம், ரெண்டு பேருக்கு உண்டான சம்பந்தத்தையும் மறந்தோம். அதனால் இழந்தது என்ன? கைங்கரியத்தை இழந்தோம். இப்படி இழந்துட்டோங்கிறதான துக்கமாவது நமக்கு இருக்கான்னா அதுவும் இல்லையே. அப்படின்னா இந்த சம்சாரத்திலே உழன்று கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்த எம்பெருமான் அப்படியே சும்மா விட்டுடுவானா? அதாவது நம்முடைய சொத்து இருக்குது, எவனோ ஒருத்தன் ஆக்கிரமிச்சுன்னு இருக்கான், எத்தனையோ போராடுறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், இது பண்ணுறோம், இது ஏதோ யாரையோ வச்சு மிரட்டுறோம், செய்கிறோம். என்ன பண்ணினாலும் காலில் கூட விழுந்து பார்த்தாச்சு. எப்படி பண்ணினாலும் அந்த ஆக்கிரமிப்பாளனிடத்திலேருந்து சொத்தை மீட்க முடியலை. மீட்க முடியலைங்கிறதுக்காக சும்மா விட்டுடுறோமா? வேற என்ன வழி இருக்குன்னு நாம் ஆராயிறோமோ இல்லையோ? அதுபோல எம்பெருமான் தன்னுடைய சொத்தை மீட்க வேணுங்கிறதுக்காக என்னென்னவோ வழிகளை எல்லாம் பண்ணுகிறான்.
அதிலே இந்த உலகமெல்லாம் உண்ணும் தேவும் உலகும் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு, பழைய காலத்தில் எதுவும் இல்லை. அப்படி இருந்ததான இந்த சம்சாரத்தை மறுபடியும் லீலா விபூதியை உண்டாக்குகிறான். நான்முகன் தன்னொடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான். உண்டாக்கினதோடு நிற்கலை, சாஸ்திரங்களை எல்லாம் காட்டி கொடுக்குறான். இன்னும் நாம் நல்ல வழிகளை தெரிந்துக்கணுமே, தெரிஞ்சுட்டா தானே அந்த வழியாலே நாம் நல்லதை அடைய முடியும். அப்போது அதுக்கு உண்டான சாஸ்திரங்களை எல்லாம் காட்டி கொடுக்குறான். நாம் என்ன பண்ணுறோம், அந்த சாஸ்திரங்களையே கை கொண்டு பகவானை அடைவதற்கு பதிலாக இந்த சம்சாரத்திலேயே உழன்றுருக்கோம். பார்த்தான் எம்பெருமான் தானே அவதாரம் பண்ணி அர்ஜுனனை வியாஜமாக கொண்டு கீதா சாஸ்திரத்தை வெளியிட்டான். இந்த கீதா சாஸ்திரத்தை வெளியிடுவதற்கு என்ன காரணம் என்னால், தன்னுடைய பரத்வத்தை தெரிவிக்க வேணும். தான் மேலானவன், தனக்கு சமானமானவனும் யாரும் கிடையாது, தனக்கு மேலானவனும் யாரும் கிடையாது. நேரடியாக நான் தான் பெரியவன் பரம்பொருள் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். அப்போ முதல்ல ஆத்மஸ்வரூபத்தை சொல்லணும். அந்த ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து அதனோடே கூட கர்மயோகத்தை பண்ணணும். அதெல்லாம் வரிசையாக சொல்லுகிறான். ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்திலே முதலாக அருளி செய்யக்கூடிய கீதையினுடைய சாரம் என்ன என்பதை தெரிவிக்கிறார். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியைக கோச்சரா நாராயண பரபிரம்ம கீதாசாஸ்திரே சமீரிதா. அதனால் கீதை என்கிற இந்த சாஸ்திரத்திலே சொல்லப்படக்கூடியது என்ன என்னால், நாராயணன்தான் மேலான தெய்வம், பரமபுருஷன் அவன்தான் என்பதை தெரிவிக்கக்கூடியது கீதா சாஸ்திரம். எப்படி தெரிவிக்கிறதுன்னா, ஒரு சந்தேகம் கிடையாது, ஒரு மாறான அர்த்தங்கள் கிடையாது. இதெல்லாம் இல்லாதபடியாக தெளிவாக அறியும்படியாக கீதா சாஸ்திரம் தெரிவிக்கிறது என்று ஆளவந்தார் எடுத்து காண்பிக்கிறார். அதில் முதல்ல அந்த கீதையை 3 பகுதிகளாக நம்முடைய ஆச்சாரியர்கள் பிரிக்கிறார்கள். 6 அத்தியாயங்கள். அது முதல் 3, அதாவது முதல் 6 அத்தியாயங்களில் கர்மயோகம், அதாவது ஞானத்தோடே கூடின கர்மயோகம், ஞானயோகம். அந்த ஞானயோகம்ங்கிறது என்ன என்னால், ஆத்மாவை காண்பது. ஆத்மாவை கண்ட பிற்பாடு ஆத்மாவை அனுபவிக்கக்கூடியது. இந்த ஆத்மாவை அனுபவிக்கிற போது ஆத்மாவுக்குள்ளே எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமாத்மாவை அனுபவிக்கிறது. அந்த பரமாத்மாவினிடத்திலே பக்தி ஏற்படணும். இதைத்தான் சொல்கிறார், ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியைக கோச்சரா. அப்படி அந்த பரமாத்மாவை அனுபவிக்கிற போது நாராயணன் அந்த பரமாத்மா அப்படின்னு அறியணும். இப்போ முதல் 6 அத்தியாயங்களாலே சேஷத்துவ ஞானத்தோடே கூடின கர்மயோகத்தை செய்யணும். அந்த கர்மயோகத்தினாலே ஆத்மாவை கண்டறியணும், ஆத்மாவை அனுபவிக்க வேணும் என்று காட்டினான். அடுத்த 6 அத்தியாயம் அது என்ன சொல்கிறது என்னால், எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லக்கூடியது, பக்தியை சொல்லக்கூடியது. அப்படி பக்தியை சொல்லக்கூடிய காலத்திலே அவனுடைய பரத்வத்தை முதலிலே சொல்லுகிறான். ஸ்வயாதாத்மியம் பிரகிருத்யாஸ்ய திரோதிஹி சரணாகதிஹி பக்தபேதா பிரபுத்தியஸ்ய சைஷ்டியம் சப்தம உச்சியதே என்று இந்த 7வது அத்தியாயத்தினுடைய சாரத்தை ஆளவந்தார் அருளி செய்கிறார். அதில் முதல்ல சொல்லப்படக்கூடியது ஸ்வயாதாத்மியம், தன்னை பற்றினதான
உண்மையை தெரிவிக்கிறான். அப்படி சொல்கிற போது கீழே 6வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகத்திலே தன்னை பற்றி அதை சொல்லியிருக்கிறான். மாம் என்று சொல்லி ஸ்ரத்தாவான் பஜதேயோ மாம், ஸ்ரத்தையோடே கூட என்னை எவன் பஜிக்கிறானோ என்று சொன்னதுனாலே தன்னுடைய பெருமையை சொல்லுகிறான், பக்தி யோகத்தை தொட்டு காண்பித்தான். ஆஹா, அதை மேலே விளக்குகிறான். மையாசக்த மனாப்பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. அர்ஜுனனை பார்த்து சொல்கிறான், அவன் கேட்கவே இல்லை எனக்கு இதை சொல்லுன்னு. இந்த இடத்துல அப்படி இருக்கிற போது சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? நான் என்னிடத்தில் மிகவும் ஈடுபட்ட மனத்தை உடையவனாக இருக்கிறாய், என்னையே ஆதாரமாக கொண்டிருக்கிறாய். ஆகையினாலே என் விஷயமான அந்த பக்தி யோகத்தை தொடங்கக்கூடிய உனக்கு அந்த யோகத்தை பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுவதுமாக எந்த அறிவினாலே நீ அறிவாயோ உணர்வாயோ அதை சொல்கிறேன், நன்றாக கேள் என்று சொல்லி சொல்கிறான். அதிலே சக்தஹா என்று சொன்னால் ஈடுபாட்டை சொல்கிறது. ஆசக்தகான்னு சொன்னால் ஆபிமுக்கியத்தோடு உண்டான ஈடுபாட்டை சொல்கிறது. ஆபிமுக்கியம் அப்படின்னு சொன்னால் என்ன என்னால் மிகவும் இனியனாக கொள்வது. எம்பெருமானிடத்திலே நமக்கு ஆபிமுக்கியம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் எம்பெருமானை நமக்கு மிகவும் இனியனாக நாம் கொள்ளணும். அப்படி கொண்டாலே போகிறோம். எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேணும் என்னால் அவனிடத்திலே துவேஷத்தை காட்டக்கூடாது. அத்வேஷமும் ஆபிமுக்கியமும் இரே வேண்டுவது. துவேஷத்தை காமிக்காமல் இருந்தால் மட்டும் போராது, அவனிடத்திலே நமக்கு மிகவும் பிரீதி இருக்கிறது, அதையும் காண்பிக்கணும். ஆக அதை சொல்கிறது ஆசக்த மனாகா. அவனிடத்திலே கண்ணனிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, அவனையே ஆதாரமாக கொண்டிருக்கிறான். அந்த ஈடுபாடுங்கிற போது ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமானிடத்திலே எப்படி ஈடுபாடு கொண்டார்கள் அப்படிங்கிறது ஆழ்வார்களுடைய அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. பக்தி பாரவஷ்யர்கள் ஆழ்வார்கள் என்ன ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள். இந்த திருவரங்கத்திலே பெரிய பெருமாளிடத்திலே ஈடுபட்ட ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் ஈடுபட்டார்கள், அவர்களுடைய மனது எப்படியெல்லாம் கரைந்ததுங்கிறத பார்க்கிறோம். தொண்டரடிப்புடி ஆழ்வார் பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகிறார். கண்கள்லேருந்து தாரதாரையாக ஜலம் கொட்டுறது, உடம்பு உருகிறது. நான் என்ன பண்ணுவேன்? உடலென குறுகுமா பணியரும் உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. அவனை சேவிக்க முடியாதபடிக்கு திரை போட்டார் போரே கண்களில் அப்படியே தாரதாரையாக ஜலம் கொட்டுறதே, நான் என்ன பண்ணுவேன்? அங்கே பார்த்தா சம்சாரிகளெல்லாம் பெரிய பெருமாளை வந்து சேவிச்சுட்டு போகிறார். அவர்களுடைய உடம்புலெல்லாம் ஏதாவது சிறு மாற்றம் இருக்கான்னு பார்த்தா ஒரு மாற்றம் கூட இல்லை. எப்படி வந்தார்களோ அப்படியே போகிறார். அவளை பார்த்து கேட்கிறார், உடல் என குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. என் உடம்பு உருகிறதே, உங்கள் உடம்பெல்லாம் ஒரு வாட்டத்தையும் காணமே, நீங்களெல்லாம் எப்படி வருகிறீர்கள், எப்படி அந்த பெருமாளை சேவிக்கிறீர்கள்? அந்த அனுபவம் எனக்கு கிடைக்கலையே. அதுக்கு ஏதாவது மருந்து ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா? ஏதாவது ரகசியம் இருந்தால் எனக்கும் சொல்லுங்கோ. அதை செய்து நானும் பெரிய பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பக்தியினால் என்ன ஆகுதுன்னா ஆழ்வாருடைய உடம்பு அப்படியே உருகிறது, நிற்க முடியலை. திருப்பாவையிலே ஆண்டாள்
மாயனை என்று சொன்னாள். ஆச்சரியமான குணச்சேட்டிதங்களை உடையவன். ஆண்டாளுடைய மனது அப்படியே திருவாய்ப்பாடி இதுக்கு பரமபதத்துக்கு போயிடுத்து. திருவாய்ப்பாடியிலேருந்து பரமபதத்திலே போனால் என்ன, திருவாய்ப்பாடியிலே சௌலபிய குணத்தை அனுபவித்தாள். மனது நெகிழ்ந்து போயிடுத்து. இதை தரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவனுடைய பரத்துவத்தை மேன்மையை அனுபவித்தால் திருடப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி பரமபதத்துக்கு போச்சு ஆண்டாளுடைய மனசு. அங்கே போய் பார்த்தால் பரமபதத்திலே இன்னும் எளிமையனாக இருக்கிறான். இங்கே ஒருத்தி யசோதை கட்டி போட்டாள், அங்கே ஒரு ஊராக கட்டி போட்டிருக்கு. இவள் கயிறாலே கட்டினால், அங்கே எல்லாரும் பார்வையாலே கட்டி போட்டிருக்கிறார்கள். சதா பஷ்யந்தி சூரயா. அந்த இடம் அவளுக்கு திருடப்படுத்திக்கிறதுக்கு நிலமில்லாமல் போயிடுது. உடனே திரும்ப திருவாய்ப்படிக்க வந்துடுத்து ஆண்டாளுடைய மனசு. பரமபதத்திலே பரமபதநாதன் இவ்வளவு எளியவனாக இருக்கிறான்கிற ஒரு அர்த்தம் இந்த இடத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படி அவனிடத்திலே அவனுடைய குணானுபவங்களை அனுபவிக்க புகுந்தால் அப்படியே கரைஞ்சிடும். காலாளும் நெஞ்சிழியும் கண்சுழலும் மாயோனை மனத்தூணே பத்து நின்று வாயார எண்ணுகளோ வாழ்த்து நாளே. திருமணத்தூண் இருக்க இங்கே 2 தூண் பெரியவருமாளுக்கு முன்னாடி. அந்த தூண் ஏதாவது உத்தரத்தை தாங்கிறதா? இந்த 2 பக்கம் பில்லர் இருக்குது. இந்த பில்லர் எதுக்காக இருக்குது? மேலே இருக்கிற உத்தரத்தை தாங்கிறது. இந்த மாதிரி அங்கே ஏதாவது தாங்கிறதோ? ஒன்றும் தாங்கலை. எதுக்காக இருக்குன்னா, இந்த மாதிரி பக்தர்கள் வருகிற போது தரித்திருந்து சேவிக்கிறதுக்காக அந்த தூண் அங்கே இருக்குது. அந்த எம்பெருமானுடைய குணானுபவங்களை அனுபவிக்கும் காலத்திலே அப்படியே கரைஞ்சு போயிடுவா, நிற்க முடியாது. இப்போ தரித்திருப்பதற்காக அங்கே அந்த தூண் இருக்க வேணும்னு எம்பெருமான் அங்கே வைத்திருக்கிறான். அதைத்தான் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு கொண்டவனாக இருக்கணும். அதுக்கு தான் ஆசக்தமனாகான்னு சொல்கிறது. ஏன்னா அந்த பரமபுருஷன் அவன் நமக்கு இனியனாக இருக்கிற போது அவனுடைய குணம், விபூதி, சேஷ்டிதங்கள் இதையெல்லாம் நினைக்கிற போது, அனுபவிக்கிற போது அப்படியே கரைஞ்சிடும். அப்படி என்னை பற்றினதான உண்மையானவற்றையெல்லாம் சொல்லுகிறேன், அதையெல்லாம் கேள் என்று சொல்லுகிறான். அடுத்த ஸ்லோகத்திலே இந்த ஞானத்தை விசேஷமாக உனக்கு முழுவதும் கூறுகிறேன். ஆகையினால இதை அறிந்த பிற்பாடு என் விஷயத்தில் மறுபடியும் தெரிந்து கொள்ள வேணும் என்பது எதுவுமே இருக்காது. அந்தபடியாக உனக்கு எல்லாவற்றையும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அதற்கு அடுத்தபடியாக இப்படிப்பட்ட என்னை பற்றினதான அறிவை யார் யார் அறிகிறார்கள் அப்படின்னா, மனுஷ்யானாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே யததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி சர்வ தத்வதா. அதனால் ஆயிரக்கணக்கான மனுஷர்களில் ஒருத்தர் தான் இதை அறியணும்னு முயற்சி பண்ணுறா. அப்படி முயற்சி பண்ணக்கூடியவர்களிலே அதிலேயும் யாரோ சிலர் தான் இவைகளையெல்லாம் உள்ளபடி அறிகிறார்கள் என்று இப்படி ஒரு பூர்வ பிடிகை போட்டுக்கொண்டு அடுத்தாற் போலே சொல்லுகிறான். இந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் தன்னுடைய பரத்வத்தை தெரிவிக்கிறான். அச்சேதனமான பொருட்கள், சேதனமான பொருட்கள் எல்லாமே தன் அதீனமாக இருக்கிறது, தன் வசப்பட்டு இருக்கிறது. அச்சேதனமான பொருட்கள் 8 விதமாக இருக்கிறது. வியக்தமாக வெளிப்படையாக இருக்கக்கூடியது. பூமிராபோ அனலோவாயு
கம் மனோ புத்திரேவச்சா அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. 8 விதமாக பிரிந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அச்சேதன பொருள்களுக்கும் நான் தான் ஆதாரமாக இருக்கிறேன். இவைகளெல்லாம் என்னை பற்றியே இருக்கின்றன. அது மட்டுமல்ல, அபரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யயேதம் தாரியதே ஜகத். அந்த அச்சேதன பொருள்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அறிவு உள்ள பொருட்கள், சேதன பொருட்கள், அவைகளும் என்னை பற்றியே இருக்கின்றன. அவைகளுக்கும் நான் ஆதாரமாக இருக்கிறேன் என்று சொல்லி